திமுக வந்துட்டு விமர்சிக்கிறது அப்படின்னா அது வேற விஷயம். விமர்சிக்கலாம், நல்லா விமர்சிக்கலாம். திமுக வந்துட்டு நீங்க அவதூறா நீங்க வந்துட்டு பரப்புரை பண்றது, தீய சக்தின்னு சொல்றது, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தடவையும் நீங்க ஒரு முழக்கத்தை நீங்க கொண்டு வரணும். டிக்கெட் வாங்கி விற்கிற கும்பல் தான் அது முழுக்க கிட்டத்தட்ட 90% அப்படிதான். ஓகே, அப்ப அவங்களுக்குள்ள வந்துட்டு என்ன விதமான ஒரு கோஆர்டினேஷன் எதுவுமே இல்லாத இவங்க வந்துட்டு எப்படி செயல்படுறாங்க? தாவேகாவுக்கு கட்சி அமைப்புன்றதே கிடையாது. அப்போ இந்த கட்சி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு வர விஜயால இவங்க எத்தனை பேர் ஒன்னா சேர்ந்துட்டு போயிட்டு பரப்புரை பண்ணுவாங்க? விஜய் சொல்றாரு ஒவ்வொரு வீட்டுல இருந்துட்டு ஒரு விஜய் வருவான்ட்டு. எப்படி வருவான்? என்ன சொல்லிட்டீங்க? சிந்தனை ரீதியா என்ன விதைச்சிருக்கீங்க? கொள்கை ரீதியா என்ன சொல்லிருக்கீங்க? ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நம்ம செய்வோம், இப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம். கட்சியே இல்லை. வருவாரு, விசில் அடிப்பாங்க, வழக்கம் போல திமுக இந்த சக்தி அந்த சக்தின்னு சொல்லிட்டு போவாரு. ஒண்ணு களத்துல இல்லாத அடி, இன்னொன்னு களத்துக்கு தொடர்பு இல்லாதவங்க சொல்லிட்டு அதிமுக பாஜக சொல்றாரு. இது உண்மையா? எப்படி சார் தவிர்க்க முடியும்? இதையே உணராத ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறான் தலைவன் அப்படின்னா ஆனா என்னன்னு சொல்லுங்க. பயங்கர ஏற்பாடுகள், பவுன்சர்ஸே இல்லாம அவங்க தொண்டர்களே சாப்பாடு தண்ணி இல்லாம 10 மணி நேரம் தளபதிக்கா நிப்பேன் அப்படின்ற மாதிரி ராணுவ ஆர்மி மாதிரி பேசுறாங்க. ராணுவம் வந்துட்டு 10 மணி நேரம் சோறு போடாத நிப்பேன்னுச்சா? அது பேசுற அந்த வீடியோ நான் பார்த்தேன், படி கேவலமா இருக்கு. அந்த சேலம் கூட்டம்ன்றது அந்த விசிலையும் அந்த சொல்ற பாருங்க, ஒண்ணும் இல்லாத பாருங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் ஏமாத்துறாங்க சார். விஜய் அவர்களுக்கு தெரியுதா நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? விஜயே ஒரு ஏமாற்று பெருவழி. என்னோட கன்க்ளூஷன் அதான். விஜய் ஒரு ஏமாற்று பெருவழி. விஜய் அவர்கள் சேலம் பரப்புரைக்கு கிளம்புறாரு. சேலம்ல வந்துட்டு பயங்கர ஏற்பாடுகள், பவுன்சர்ஸே இல்லாம அவங்க தொண்டர்களே சாப்பாடு தண்ணி இல்லாம 10 மணி நேரம் தளபதிக்கா நிப்பேன் அப்படின்ற மாதிரி ராணுவ ஆர்மி மாதிரி பேசுறாங்க. சோ எப்படி சார் சேலம் ஆர்கனைஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுது? ராணுவம் வந்துட்டு 10 மணி நேரம் சோறு போடாத நிப்பேன்னுச்சா? அது பேசுற அந்த வீடியோ நான் பார்த்தேன், படி கேவலமா இருந்தது. முதல்ல ஒண்ணு வந்துட்டு புரிஞ்சுக்கணும், ஒரு கட்சியினுடைய தொண்டர் படை அப்படின்றத வந்துட்டு நீங்க வந்துட்டு சரியா பண்ணி அதற்கு ஒரு சீருடை கொடுத்து நிறுத்தினீங்க அப்படின்னா அவங்களால கட்டுப்படுவாங்க. அவங்களே வந்துட்டு ட்ரெஸ் இல்லாத எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பேட்சை கொடுத்துட போறாங்க. இவங்க அதை சிம்பிளா விஜய் பண்ணுவாரு, காசு அளவு இல்லாத பண்ணுவாரு. ஒரு பேட்சை கொடுத்துட்டு அவங்க இவன் கட்டுப்படவே மாட்டான். முதல்ல விஜய் பேசுறாரா பாருங்க. ஏன் சார்? இல்ல கேளுங்களேன், என்ன சொல்றேன்னு. அவனும் வாயில விசில வச்சுக்கிட்டு ஊதுன்னு ஊதி ஒரு வழி பண்ணி விஜய் வந்துட்டு அதை அடக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகுதா இல்லையா பாருங்க. அது முடிச்சிட்ட உடனே ஏதோ கொஞ்சம் பேசிவிட்டு நம்மதான் அப்படி சொல்லிட்டு வேற ஒண்ணும் நடக்கும். ஏதாவது ஒரு ஐடியா இருக்கணும், அமைப்பு இருக்கணும், கொள்கை இருக்கணும். திமுக வந்துட்டு விமர்சிக்கிறது அப்படின்னா அது வேற விஷயம். விமர்சிக்கலாம், நல்லா விமர்சிக்கலாம். திமுக வந்துட்டு நீங்க அவதூறா நீங்க வந்துட்டு பரப்புரை பண்றது, தீய சக்தின்னு சொல்றது, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தடவையும் நீங்க ஒரு முழக்கத்தை நீங்க கொண்டு வரணும். ஊடகங்கள் விவாதிக்கிற மாதிரி நாளைக்கு வேற ஏதாவது ஒண்ணு கொண்டு வருவாரு. முதல்ல மன்னராட்சி நாங்க, அதுக்கப்புறம் தீய சக்தி நாங்க. சோ இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு முடக்கத்தை ஒண்ணு பாருங்க. இதுதான் அந்த அவங்க கூட இருக்கிறாங்கல்ல ஒரு 6-7 பேர், அவங்க அந்த புண்ணாக்குகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குற ஒரு பேச்சு இது. அது சொல்லிட்ட உடனே ஒரு ஊடகங்கள் ரெடியா இருக்கும், இது மட்டும் எடுத்து வாதிக்கிறான் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி வாதிப்பாங்க. சோ ஒரு நாள் கூத்தோட போயிடும் எல்லாமே ஒரு நாள் கூத்தானதான். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் பண்றாங்க அவங்க. ஒரு கட்சி அப்படின்னம்னா இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? கொரட்டூர்ல வந்துட்டு தாவேகானுடைய அமைப்பு இருக்குதா? இல்ல. அப்புறம் என்னங்க கட்சி ஏரியால திமுக இல்ல, திமுகவோ அதிமுகவோ கட்சி இருக்குது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அமைப்பு ரீதியா அந்த இடத்துல இவர் தான் தாவேகானுடைய கவுன்சிலர் வேட்பாளர், சட்டமன்ற வேட்பாளர், இங்க இருக்கக்கூடிய வட்ட தலைவர், வட்ட செயலர், பகுதி செயலர் அப்படின்றது இவர் சொல்றாருல. 135 மாவட்டங்கள்னு சொல்றாருல. ஆமா, யாரு? விஜய் சொல்றாரு. அந்த மாவட்ட செயலர்கள் யாராவது மக்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியல? ஏன்னா பெருசா எங்கேயுமே உங்களுக்கு தெரியும். இயங்கல, அமைப்பை ஏற்படுத்த முடியல. ஏன்னா புஷியானது சொல்றவரை வச்சுக்கிட்டு அவங்க படணும். அவங்களுக்குள்ள உள்ள முரணா இருக்குது இல்ல, அங்க அடிச்சுக்குவாங்கல்ல. ரசிகர் மன்றம் தானே அங்க, அந்த டிக்கெட் பஞ்சாயத்து இருக்குது இல்ல. ஆமா, அவன் நிறைய வாங்கி வித்து விட்டான், எனக்கு கம்மியா வித்துட்டான். டிக்கெட் வாங்கி விற்கிற கும்பல் தான் அது முழுக்க கிட்டத்தட்ட 90% அப்படிதான். அப்ப அவங்களுக்குள்ள வந்துட்டு என்ன விதமான ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும்? எதுவுமே இல்லாத இவங்க வந்துட்டு எப்படி செயல்படுறாங்க? சோ ஒரு பேனர் ஒன்று வச்சிருவாங்க. அந்த பேனர்ல பாத்தீங்கன்னா விஜய் நிற்பாரு, புஷியானதனுடைய தலை பெருசு, அப்புறம் அதுல ஒரு 20-30 பேருடைய படம். இது தவிர தாவேகாவுக்கு கட்சி அமைப்புன்றதே கிடையாது.
ஒரு இடத்துலயாவது கொடியேற்ற நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் 3வது வருஷம் கிடையாது. அப்போ இந்த கட்சி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு வரும் விஜயால? இவங்க எத்தனை பேர் ஒன்னா சேர்ந்துட்டு போயிட்டு பரப்புரை பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கா? நிறைய பிரச்சனை இருக்குது. அதுதான் சொல்ல வர டிக்கெட் வாங்கி விற்கிற கும்பல் தானங்க ரசிகர் பண்றான்றது. ஓகே. சோ அது அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்ப அவங்கள வச்சு எப்படி நீங்க அரசியல் நகர்த்துவீங்க? விஜய் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால். அந்த சேலம் கூட்டம்ன்றது அந்த விசிலையும் அந்த சொல்றேன் பாருங்க, ஒண்ணுமில்லாத போகும்போது பாருங்க, ஒண்ணுமில்லாத போகும்போது. ஓகே. ஏன்னா ரொம்ப நாள விஜய் வந்துட்டு தப்பிச்சுட்டு வர்றாரு. சும்மா அப்படியே பேசிட்டு அப்படி இது பண்ணிட்டு வேற ஆதரவு வச்சுனா அவர் ஏதாவது ஒண்ணு சும்மா திமுக பத்தி சொல்லிட்டு எல்லாம் போனாரு. ஓகே. கடைசியா அவர் வந்துட்டு ஈரோட்ல பேசாரு விஜய் பாருங்க, ஒண்ணு களத்துல இல்லாத அணி, இன்னொன்னு களத்துக்கு தொடர்பே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவையும் பாஜக சொல்றாரு. இது உண்மையா? எப்படி சார் தவிர்க்க முடியும்? இதையே உணராத ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறான் தலைவன் அப்படின்னோம்னா ஆனா என்னன்னு சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் 4 மேடையும் பொழுதும் பண்ணுமா? இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தமிழ்நாட்டுல ஒரு 50 இடத்துல கூட்டம் போடுறாங்க. கண்டிப்பா. நேத்து இந்தியா டுடே டிபேட், அதுக்கப்புறம் வரிசை எல்லாம் பண்ணிட்டு கூட்டம் பண்றாங்க. திமுக எடுத்தீங்கன்னா ஒரு 100 இடத்துல கூட்டம் போடுறாங்க. காங்கிரஸ் தவிர மத்த எல்லா கட்சியும் கூட்டம் போடுங்க. அப்படி இருக்க ஒரு இடத்துலயும் எதுவுமே செய்யாத நீங்க சொல்றீங்க களத்துல பிஜேபி இல்ல, பிஜேபி களத்துல இல்லையா? எப்படியாவது ஒரு 10 சீட்டா வாங்கி உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. அது திருட்டுத்தனமோ இவிஎமோ ஏதோ ஒண்ணு வச்சு ஏதோ ஒண்ணுல போராடுறாங்க. எதுவுமே இல்லாத இவங்க சொல்றாங்க அவங்க களத்திலே இல்லைன்றாங்க. உடனே அதை பத்தி கேட்டாங்க நயனா நாகேந்திரனுக்கு. அதுக்கெல்லாம் அவங்க வந்து அரசியல் அறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாரு. ஆமா, சிம்பிளா முடிச்சிட்டாரு. வருவாரு, விசில் அடிப்பாங்க, ஒரு டான்ஸ் பண்ணுவாரு, வழக்கம் போல திமுக இந்த சக்தி அந்த சக்தின்னு சொல்லிட்டு போவாரு. ஒரு தலைவருக்கு ஒரு பொறுப்புணர்வு இருந்ததுன்னா மேடையில டான்ஸ் ஆடலாமா? நீங்க வந்திருக்கக்கூடியதுல வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஒரு ஆழமா பேசி அது விடமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது ஊடகங்கள்ல வாதிக்கிறதுக்கு கொண்டு போய் அப்படி எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பேர் நிக்கும். இதுவரைக்கும் அப்படி நடக்கல, எதுவுமே நடக்கல. அது அந்த ரசிகர்களை தாண்டி இவருடைய இன்ஃபுளுன்ஸ்ன்றது போகவே இல்லை. இவர் டான்ஸ் ஆடும்போது அவங்க என்ஜாய் பண்ண தளபதி கச்சேரின்னு கத்துனாங்க. அவங்கள தானே நீங்க கூட்டு வச்சிருக்கீங்க. நீங்க வந்துட்டு அந்த கியூஆர் கோடை வச்சுக்கிட்டு நீ உள்ள வான்னு சொல்ற போது அவங்க கிட்டதான் போகுது. புஷி ஆனந்த் தான் ஆர்கனைஸ் பண்றாரு. அவர் யாருக்கு கொடுப்பாரு? ரசிகர்கள். அந்த ரசிகர் என்ன பண்ணுவாங்க? வந்துட்டு உள்ள வந்துட்டு விசில் அடிப்போம், வேற மடங்கு ஊதிய வேற கொடுத்துட்டாங்க, ஊதிட்டு இருக்க போறான், அவ்வளவுதான். ஆனா டிபேட் அவங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் சரி, நேற்று ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் குறிப்பிட்டு இருந்தாரு, ஏதோ ஒரு சண்டை வரும்போது நீங்க டான்ஸ் ஷோ எழுதி வச்சீங்க 40% எவ்வளவு மெஜாரிட்டி எவ்வளவு கேட்டா 40% வாக்கு வந்து தாவேகாவுக்கு போகும் அப்படின்னு சண்டை போடுறாரு சார். ரொம்ப சிம்பிள். ஓகே. அந்த ஆளு இப்ப நான் உங்களை கேட்ட கேள்வி அதே கேள்வி கேளுங்க. அந்த ஆளு மெட்ராஸ்ல எங்க வாழறாரு? அந்த இடத்துல எங்க இருக்குது தாவேகானுடைய கட்சி? விஜய் சொல்றாரு ஒவ்வொரு வீட்டுல இருந்துட்டு ஒரு விஜய் வருவான்ட்டு. எப்படி வருவான்? என்ன சொல்லிட்டீங்க? சிந்தனை ரீதியா என்ன விதைச்சிருக்கீங்க? கொள்கை ரீதியா என்ன சொல்லிருக்கீங்க? ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நம்ம செய்வோம், இப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம். கட்சியே இல்ல. கட்சியே இல்லாத இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஒரு வார்டு அப்படின்னோம்னா இன்னைக்கு வார்டு 40-45,000 மெட்ராஸ்ல. அதுல எங்க இருக்குது ஒரு வார்டுல வந்துட்டு இப்ப இந்த வார்டுல கிடையவே கிடையாது. இந்த கேட்டை தாண்டி போனோம்னா அந்த இடத்துல நாடு தொட்டின்ற ஒரு இடத்துல மட்டும் ஒரு பேனர் இருக்கும். அந்த பேனரும் காணும். எப்படி வந்துட்டு ஒரு கட்சி இருக்கும், இயங்கும்? சொல்லுங்க பாப்போம். சோசியல் மீடியா மூலமா மக்களை ஈஸியா ஏமாத்திடலாம் நினைக்கிறேன். சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு நம்ம செல்ஃபா ஏமாத்திக்கலாங்க. நம்மளே நம்ம ஏமாத்திக்கலாம். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே பாஜக அந்த மாதிரி தான் மிஸ்டு கால் கொடுத்து மெம்பர்ஷிப் சொல்லிட்டு 50 லட்சம் பேர் மெம்பர்ஷிப் பண்ணாங்க. ஓட்டு எவ்வளவு வந்துச்சு? அவ்வளவுதான். சரி, பாப்புலரா இருக்கணும் அப்படின்றது வேற. மக்கள் மத்தியில போயிட்டு நீங்க ஒரு பாலிடிக்ஸ் உண்டாக்கணும் அப்படின்னா மக்கள் கிட்ட நீங்க போகணும். விஜய் இறங்கி நடந்து போகணும். புரியுதுங்களா? முதல்ல எல்லாம் வாங்கி உன்னோட ரசிகர் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தள்ளி நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நிற்பாங்க, போயிட்டே இருக்கலாம். மக்கள் மத்தியில போவாத இவரால எந்த அரசியலும் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆதவ அது குறிப்பிட்டிருந்தா சார், மக்கள் மத்தியில போக மாட்டாங்கன்னு எங்க தாவேக்காவை சார்ந்தவர்கள் சர்வே எடுக்க போன இடத்துல திமுக சேர்ந்த குண்டர்கள் எங்களை தாக்குறாங்க, தாவேக்கான்னு சொன்னாலே திமுக பயப்படுது, நீங்க எப்படி எங்களை மக்கள் மத்தியில போலன்றத பதிவு பண்ணிட்டு இருந்தாரு சார். மக்கள் மத்தியில போயிட்டு சர்வே எடுக்க தான் போக சொன்னாங்களா? இல்ல, அவங்க சர்வேக்கு போயிருக்கிறாங்க. கேக்குறது என்ன சர்வே எடுக்க போவீங்க?
யாரு வாக்கு எவ்வளவு. என்னங்க சர்வே எடுக்கிறதுக்கான ஆட்களாவும் கட்சியில இருக்கிறாங்க. ஓகே, அது என்னன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு? இந்த ஆதவ அர்ஜுனாவுக்கே தெரியாது. அவர் பீப்புள் ஆஃப் காமன்ஸா, காமன் ஆஃப் த பீப்புளா, வாய்ஸ் ஆஃப் காமன், வாய்ஸ் ஆஃப் தி காமன் சொல்லி வச்சிருக்காரு. என்ன எந்த வாய்ஸ் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணாரு? என்ன தெரியும் அந்த ஆளுக்கு? மத்தி அவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க. ஒரு ஊடக வெளிச்சம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சில ஊடகங்கள்லாம் தயாரா இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இவர் எது சொன்னாலும் உடனே போட்டுருவாங்க. ஆதவ அர்ஜுனா குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி போடுறது ஒரு 4 தொலைக்காட்சி வேண்டும். இதை தவிர இவங்களால எந்த இடத்துலையும் எதையும் பண்ண முடியும். இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, ஆதவ அர்ஜுனா சொன்னது ஏதாவது இருக்கா பாருங்க, இருக்காது. ஏன்? ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்க, குண்டர்கள் அப்படின்னு ஒரு சொல்றாரு இல்லையா, உள்ளபடியே குண்டர்தனம் பண்ணணும்னு திமுக பண்ணாங்கன்னா இவங்க எல்லாம் இருப்பாங்களா? ஆதவ அர்ஜுனா இருப்பாரா? மொத்தமா அதான், அதனால பேசிட்டு போறாங்க. ஓகே, இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் ஏமாத்துறாங்க சார். விஜய் அவர்களுக்கு தெரியுதா நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்குன்னு தெரியுது. விஜயே ஒரு ஏமாற்று பேர் வழி. என்னோட கன்க்ளூஷன் அதான். விஜய் ஒரு ஏமாற்று பேர் வழி. எதை பற்றியுமே இவ்வளவு 2 வருஷமா ஒருத்தன் ஒண்ணும் தெரியாத இருப்பான். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கான், பேப்பர் படிப்பான், ஏதாவது ஒரு நியூஸ் டிவி. அப்புறம் என்ன, 2 வருஷம் ஒருத்தன் ஒண்ணும் தெரியாத இருக்கிறான் அப்படின்னா அவன் ஏமாத்து பேர் வழி தானே. அவ்வளவுதான். எந்த ஒரு இஷ்யூவையும் ஆழமா தொடறது இல்லை, எதை பத்தியும் ஆழமா பேசுறது இல்லை. ஆனா திமுக திட்டுறது, ஸ்டாலினை திட்டுறது, இதுல ஏதாவது ஓட்டிட்டு இருக்காரு அரசியல். திமுக திட்டா மட்டும் ஆட்சி வந்து திமுக திட்டா மக்கள் எதிர் ஓட்டு, அந்த அந்த கணக்கு தான் அவங்களுக்கு எதிர் ஓட்டு. திமுக அதிமுக போகாது, இவங்களுக்கு வந்துருமா அப்படின்ற ஒரு கணக்கு. அது ஜான் அவங்கள கொடுத்த ஆலோசனை அடிப்படையில அவர் செய்யறாரு. ஓகே, பார்ப்போம். கூட்டணி காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் வருமா வராதா, அவங்க கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. எந்த கூட்டணி இது வரைக்கும் கடை விருத்தேன் கொள்வாரனில் விஜய் பக்கம் போவே இல்லை சார். சசிகலாவை கடைசியா சசிகலா அவர்களை சேர்த்து வைக்கிறாங்க. தாவேக்காவும் சசிகலா அவர்களும் சேர்ந்தா இங்க முக்குளத்தூர் ஓட்டு, இங்க தெற்கு மண்டலங்களே வேற மாதிரி மாறும் தாவேக்கான. இது எப்படி சார்? அது ரொம்ப பெரிய ஏமாத்து. முக்குளத்தூர் ஓட்டு எல்லாம் இருக்கு அப்படின்னு முக்குளத்தூர் பெல்ட்ல தானே திமுக அவ்வளவு தூரம் ஜெயிச்சது. ஃபுல்லா ஜெயிச்சது முக்குளத்தூர் மட்டும் இல்ல, அங்க எல்லாருமே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ்நாட்டுடைய மாஸ் வந்துட்டு பொலிட்டிசைஸ்ட், அரசியல் வயப்பட்டது. அது அவங்களை எல்லாம் ஜாதி இதெல்லாம் வச்சுக்கிட்டு மதத்தெல்லாம் வச்சுட்டு பிரிக்க முடியும். அப்படிலாம் பிரிக்க முடிஞ்சதுன்னா பாஜக எல்லாரும் உள்ள வந்துட்டு இருப்பாங்க. புரியுது, அதான காரணம். ஒரு திருப்பரங்குன்றத்துல ஒரு இஷ்யூவை கிளப்பி மதவாதத்தை அவன் முன்னிலைப்படுத்துறதுல அவன் தோத்து போயிட்டானே. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு வேல் யாத்திரை பண்ணி வெற்றி பெற முடியல, தோத்து போயிட்டானே. தொடர்ந்து அது தோல்வியாதான், தொடர்ந்து தோல்வியாதானே இருக்கு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப இந்த மாசம் வந்துட்டு இவங்களால பிரேக் பண்ணவே முடியல. அவனுடைய மைண்ட் செட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மதச்சார்பற்ற மைண்ட் செட் தான் இருக்கு, செக்குலர் மைண்ட் செட் தான் இருக்குது. அவன் அவனுடைய கும்பிடுறது, அவனுடைய சாமி அது வேற. அவன் இப்படி திரும்பிட்டான் அப்படின்னா, பொது வாழ்க்கைக்கு திரும்பிட்டான் அப்படின்னோம்னா அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லா எல்லாருமே அவன் வந்துட்டு அனுசரிச்சு போறான். யாரும் போயிட்டு முஸ்லீம் கிடையா இந்த ஃபேன்சி சொல்ல வாங்க கூடாது அப்படின்னு யாராவது போறானா தமிழ்நாட்டுல? கிடையவே கிடையாது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி.